உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வணக்கம் மாணவ செல்வங்களே. திட்டமிட்டபடி முன்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பொருளியல் பாடம் தொடர்பில் கல்வி அமைச்சுடன் தேசிய கல்வி நிறுவனம் இணைந்து வழங்கும் இந்த குருகுலம் கல்வி வேலை திட்டத்தில் பொருளியல் பாடம் தொடர்பாக இன்று உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாங்கள் பொருளியல் பாடம் தொடர்பாக தேர்ச்சி 9 சர்வதேச வர்த்தகமும் நிதியும், இது 5வது வாரத்தில் பாடசாலைகளில் பாடத்திட்டத்தின்படி கற்பிக்கின்ற பாட அலகு. அதன்படி நாங்கள் இன்று தேர்ச்சி 9 சர்வதேச வர்த்தகமும் நிதியும் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். எனவே தேர்ச்சி 9 சர்வதேச வர்த்தகமும் நிதியும் நாட்டின் பேரின பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தினை ஆய்வு செய்வார். இதுதான் இந்த பாட அலகின் தலைப்பு. இது 5 உப அலகுகளாக இருக்கின்றன. தேர்ச்சி மட்டம் 1 சர்வதேச வர்த்தகத்துக்கு அடிப்படையாக உள்ள காரணிகளை ஆராய்வர், சர்வதேச வர்த்தகத்துக்கான அடிப்படைகள். அதே போன்று 5.2 சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை மாணவர்கள் விளங்கி வைத்திருத்தல் வேண்டும். தேர்ச்சி மட்டம் 9.3 வர்த்தக சுட்டெண்கள், வர்த்தக மாற்று விகிதம் என்று நாங்கள் கூறுகிறோம். பண்ட வர்த்தக மாற்று விகிதம், வருமான வர்த்தக மாற்று விகிதம், இவை தொடர்பாக விளங்கி வைத்திருத்தல் வேண்டும். 9.4 உலகமயமாதல் மற்றும் பிராந்தியமயமாதல் இச்செயன்முறையுடன் தொடர்பான பாட விடயங்களை கதைக்கிறோம். 9.5 இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தகம், இலங்கையின் ஏற்றுமதி வியாபாரம், இலங்கையின் இறக்குமதி வியாபாரம், அதே போன்று இலங்கையின் வெளிநாட்டு வியாபாரம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், இதற்கான தீர்வு வழிமுறைகள், இவை தொடர்பாக கதைக்கின்றோம். இதன் 9வது தேர்ச்சியில் உள்ளடக்கமாக காணப்படுகிறது. மாணவர்களே, முதலாவது நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டத்தில் 9.1 சர்வதேச வர்த்தகத்துக்கு அடிப்படையாக உள்ள காரணிகளை விமர்சிப்பர், இந்த தலைப்பில் உள்ளடக்கப்படுகின்ற பாட விடயங்களை பார்ப்போம். எங்களுக்கு முதலாவது தேவை, சர்வதேச வர்த்தகம் என்றால் என்ன, எவ்வாறு நாங்கள் ஒரு வரைவிலக்கணத்தை உருவாக்குவது. சர்வதேச வர்த்தகம் என்றால் என்ன? குறித்ததொரு நாடு பிறிதொரு நாட்டுடன் அல்லது பல நாடுகளுடன் பொருட்கள் சேவைகளை பரிமாற்றம் செய்து கொள்ளும் நடவடிக்கையே சர்வதேச வர்த்தகம் என்று வரைவிலக்கணப்படுத்தப்படுகிறது. இது ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம் என்னும் 2 பிரிவுகளாக நடைபெறுகின்றது. சர்வதேச வர்த்தகம் சார்ந்த எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் அந்நிய செலாவணி வடிவிலேயே இடம்பெறுகின்றது. அப்ப முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சர்வதேச வர்த்தகம் என்றால் என்ன? இது நாடுகளுக்கிடையில் நடைபெறுகின்ற ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சார்ந்தது. இனி நாங்கள் இந்த வர்த்தகம் தோன்றுவதற்கு, அதாவது சர்வதேச வர்த்தகம் தோன்றுவதற்கு அடிப்படையாய் அமைந்த காரணிகள் என்ன? நாங்கள் பொருளாதார வரலாறு தொடர்பாக படிக்கும் போது ஆரம்ப காலங்களில் அப்படி இருக்கல, சுயதேவை பொருளாதாரமாக இருந்தது. ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு நாடும் தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொண்டது. ஆனால் காலப்போக்கில் அது அந்த நிலை மாறி மனித தேவைகள், மனிதனது விருப்பங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் இவை அதிகரித்ததனால இந்த வர்த்தக முறை ஒன்று தோன்றுது. அப்படியா இருந்தால் சர்வதேச வர்த்தகம் தோன்றுவதற்கு அடிப்படையாய் அமைந்த காரணிகள் என்ன பாருங்கள். 1, நாடுகளுக்கிடையே காரணி வளப்பேறு வேறுபட்டு காணப்படுது. காரணி வளப்பேறு என்றால் என்ன? இது ஒவ்வொரு நாட்டுக்கும் இயல்பாக கிடைக்கின்ற காரணிகளின் தன்மை, காரணி வளப்பேறு என்று கூறும். உதாரணமாக இலங்கையை நாங்கள் எடுத்தால், இலங்கை தேயிலை, ரப்பர் போன்ற பெருந்தோட்ட உற்பத்திகளுக்கு ஒரு சார்பான காலநிலை இங்கு நிலவுகிறது. அப்ப இந்த எங்களுக்குரிய வளப்பேறு விவசாய உற்பத்தி சார்ந்தது.
நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் மசகு எண்ணெய் உற்பத்தி சார்ந்தது. இவ்வாறு நாட்டுக்கு நாடு காரணி வள வேறுபட்டிருக்கிறது. அமெரிக்காவை நாங்கள் எடுத்தோம் என்றால் கோதுமை உற்பத்தி, விவசாய ரீதியாக நாங்கள் கலைப்பதா இருந்தால். இரண்டாவது, நாடுகளுக்கிடையே உற்பத்தி திறனில் நிலவும் வேறுபாடு. உற்பத்தி திறன் என்பது ஒரு அலகு உள்ளீட்டின் வெளியீட்டு இயலுமை. இந்த உற்பத்தி திறன் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. ஒரே உற்பத்தி பொருளாயிருந்தாலும் சில நாடுகள் அதனை மலிவு விலையில் கூடுதலாக உற்பத்தி செய்கின்றன. சில நாடுகள் அதே உற்பத்திக்கு உயர்ந்த செலவை செய்ய வேண்டியிருக்கின்றது. இதற்கு காரணம் உற்பத்தி திறனில் நிலவுகின்ற வேறுபாடு என்று நாங்கள் காரணம் கூற முடியும். ஒரு அலகு உள்ளீட்டுக்கான வெளியீட்டு இயலுமையை நாங்கள் உற்பத்தி திறனுக்கு வரைவிலக்கணமாக கூறுகிறோம். எனவே இது நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. இந்த உற்பத்தி திறனில் உள்ள வேறுபாடு காரணமாக சில நாடுகள் மலிவு விலையில் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏனைய நாடுகள் மலிவு விலையில் இறக்குமதி செய்து கொள்ளுகின்றன. இதனால் வர்த்தகம் தோற்றம் எடுக்கின்றது. மூன்றாவது, நாடுகளுக்கிடையே நிலவுகின்ற தொழில்நுட்ப வேறுபாடுகள். ஒரே உற்பத்தி பொருளாயிருந்தாலும் உற்பத்திக்கு கையாளுகின்ற தொழில்நுட்பம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. இப்போ உதாரணமாக நாங்கள் மோட்டார் வாகன உற்பத்தி என்று நாங்கள் கருதும் போது ஜப்பானை நாங்கள் எடுத்தோம் என்றால் ஒரு மோட்டார் வாகன உற்பத்திக்கான உற்பத்தி செலவு அதே உற்பத்தி செய்வதற்கு இலங்கைக்கு ஏற்படுகின்ற செலவை விட பல மடங்கு குறைவு. காரணம், அது பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம். எனவே இந்த தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பங்களை நாடுகள் உள்வாங்குகின்ற போது அதற்கேற்ப உற்பத்தி செலவினங்கள் குறைகின்றன. எனவே தொழில்நுட்பத்தில் உள்ள வேறுபாடும் வர்த்தக முறை ஒன்று உருவாவதற்கு அடிப்படையாக அமைகிறது. ஐந்தாவது சொல்லலாம், விருப்ப தேர்வில் காணப்படும் வேறுபாடுகள். அது என்ன? விருப்ப தேர்வில் காணப்படும் வேறுபாடுகள் இது மக்களின் விருப்பம். ஒரே பொருளாயிருந்தாலும் நாட்டுக்கு நாடு மக்களின் விருப்ப தேர்வுகள் வேறுபடுகின்றன. உதாரணமாக, இலங்கையின் தேயிலையை ஐரோப்பிய மக்கள் விரும்புகிறார்கள். எனவே இலங்கையிலிருந்து அவர்களுக்கு தேயிலையை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஒன்று ஏற்படுகிறது. அதே போல நாங்கள் உதாரணமாக எடுத்தால் அமெரிக்க மக்கள் ஜப்பானிய கார் மோட்டார் வாகனங்களை விரும்புகிறார்கள். ஜப்பானிய மக்கள் அமெரிக்க மோட்டார் வாகனங்கள் மீது விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஜப்பான் அமெரிக்காவுக்கு மோட்டார் வாகனங்களை ஏற்றுமதி செய்கின்றது, அமெரிக்கா ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. ஒரே பொருளாயினும் இங்கே மக்களின் விருப்ப தேர்வில் உள்ள வேறுபாடு காரணமாகவும் நாங்கள் வர்த்தக முறை ஒன்றை செய்ய வேண்டி இருக்கின்றோம். உதாரணமாக இலங்கையும் எடுத்து பார்க்கலாம். தைத்தாடைகள், இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தைத்தாடைகள் இலங்கை சந்தையில் இருக்கும்போது வேறொரு நாட்டிலிருந்து, இந்தோனேஷியாவில் இருந்தோ அல்லது இந்தியாவில் இருந்தோ அல்லது பிரான்சில் இருந்தோ கொண்டு வரப்படுகின்ற தைத்தாடைகளுக்கு இலங்கை மக்கள் கேள்வி ஏற்படுத்துகிறார்கள். அதே மாதிரி பிரான்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கள் என்றால் இலங்கையிலிருந்து உற்பத்தியாக்கப்படும் ஷர்ட்டுக்கு அவர்கள் கேள்வியை விருப்பம் கொள்கிறார்கள். அப்ப இந்த விருப்ப தேர்வில் உள்ள வேறுபாடும் நாடுகளுக்கு இடையில் வர்த்தக முறை ஒன்று தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. அதே மாதிரி நாடுகளின் இட அமைவுகளும் சந்தை வியூகங்களும், நாடுகளின் இட அமைவும் சந்தை வியூகங்கள். இப்போ உதாரணமா இலங்கை இந்தியாவுக்கு பக்கத்திலேயே இருப்பதனால நாங்கள் நெருங்கிய வர்த்தக தொடர்பை இந்தியாவுடன் செய்து கொள்ளுகின்றோம். அது அந்த இட அமைவு ஒரு காரணம். அதே போன்று சந்தை வியூகங்கள். ஐரோப்பிய நாடுகள் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு விரைவாக கைத்தொழிலில் தம்மை கட்டியெழுப்பிக் கொண்ட ஐரோப்பிய நாடுகள் முழு உலகுக்குமான ஒரு சந்தை வியூகத்தை உருவாக்கி கொண்டது. எனவே அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை பல்தேசிய கம்பெனிகளின் ஊடாக ஏனைய நாடுகளில் நிரந்தரமான சந்தைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பொருட்களுக்கு கேள்வி ஏற்படுத்துகிறோம். இது சந்தை வியூகங்கள். எனவே சர்வதேச வர்த்தகம் தோன்றுவதற்கு அடிப்படையாய் அமைந்த காரணிகள் என்று நாங்கள் பார்க்கும்போது மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கட்டமைப்பு கட்டுரை வினா 8வது வினா சர்வதேச வர்த்தக முன்னிதியும். அந்த கட்டமைப்பில் வரும்போது ஆனா பகுதி 4 புள்ளிகளுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி அந்த பகுதியில கேட்கப்படுகின்ற விடயங்கள் இவைதான். சர்வதேச வர்த்தகம் தோன்றுவதற்கான காரணம் என்னன்னு கேட்பார்கள்.
சர்வதேச வர்த்தகத்தினால் நாடொன்றுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்னென்று கேட்பார்கள், அல்லது தீமைகள் பிரதிகூலங்கள் என்னென்று கேட்பார்கள், அல்லது சர்வதேச வர்த்தகத்தில் ஏன் அரசு தலையீடு செய்ய வேண்டும் என்று கேட்கப்படலாம், அல்லது சர்வதேச வர்த்தகம் சுதந்திரமான சர்வதேச வர்த்தகத்துக்கு தடையாக உள்ள காரணிகள் என்ன என்று கேட்கப்படலாம். முதலாவது இந்த தியரி, இந்த கோட்பாடு விஷய தொடர்பான விடயங்களை மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஞாபகத்தில் வைத்தல் என்பது தொடர்பாக மிக கவனம் எடுக்க வேண்டும். நாங்கள் பார்ப்போம். எனவே இது சர்வதேச வர்த்தகம் தோற்றமெடுப்பதற்கான காரணிகள். ஒன்று, நாடுகளுக்கிடையே காரணி வளப்பேறு வேறுபட்டு காணப்படுதல். 2, நாடுகளுக்கிடையே உற்பத்தி திறனில் நிலவும் வேறுபாடுகள். 3, நாடுகளுக்கிடையே நிலவுகின்ற தொழில்நுட்ப வேறுபாடுகள். 4, விருப்ப தேர்வில் காணப்படும் வேறுபாடுகள். 5, நாடுகளின் இட அமைவும் சந்தை வியூகங்களும். இது முதலாவது தலைப்பில் நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் நாடொன்றுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள். வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஒரு நாடு எவ்வாறான அனுகூலங்களை பெறலாம், அல்லது சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகள். ஒன்று, உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ள முடிதல். உதாரணமாக பெட்ரோல், எரிபொருள், மசகு எண்ணெய். இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் 70 தசாப்தங்களிலிருந்து மசகு எண்ணெய் ஆய்வை செய்து கொண்டிருந்திருக்கின்றோம் வடக்கு மன்னார் கடலில். ஆனால் இதுவரை நாங்கள் அதனை வெளியெடுக்க இல்லை. எனவே நாங்கள் இதை கட்டாயம் இறக்குமதி செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றோம். எனவே உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை இறக்குமதி செய்து கொள்வதற்கு இந்த சர்வதேச வர்த்தகம் உதவுகிறது. வர்த்தகத்தின் ஒரு நன்மையாக அதை நாங்கள் கருதலாம். 2, ஒரு நாடு தன்னிடமுள்ள மிகை உற்பத்திகளை ஏற்றுமதி செய்தல். வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உற்பத்தியின் மிகையை ஏற்றுமதி செய்யலாம். உதாரணமாக இலங்கையில் நாங்கள் தேயிலை உற்பத்தி எடுத்தால் இலங்கையின் மொத்த உற்பத்தி இலங்கையின் தேவையை விட பல 100 மடங்கு அதிகம். அப்ப நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இதை ஏற்றுமதி செய்தே ஆக வேண்டும். அப்ப உற்பத்தியின் மிகையை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது வர்த்தகத்தின் மூலம். எனவே நாடுகள் தம்மிடமுள்ள மிகை உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதற்கு வர்த்தகம் ஒரு காரணமாக அமைகிறது. 3வது அனுகூலம், அந்நிய செலாவணியை உழைப்பதற்கான வாய்ப்பு. ஒவ்வொரு நாடும் அந்நிய செலாவணியை உழைப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்துகின்றன. அதில் வர்த்தகம் ஒரு முதன்மையான பணிமுறை, வர்த்தகம் ஒரு முதன்மையான வழிமுறை. 4வது, நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இலங்கை போன்ற நாடுகள் நாங்கள் உலகளாவிய மேற்கு நாடுகள் அல்லது தூரகிழக்கு நாடுகளின் தொழில்நுட்பங்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் இன்னும் நவீன தொழில்நுட்ப உலகுக்குள் பிரவேசிக்கவில்லை. எனவே வர்த்தகத்தின் மூலம்தான் இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாங்கள் கணனியாக இருக்கலாம் அல்லது கையடக்க தொலைபேசிகளாக இருக்கலாம், எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருந்தாலும் வர்த்தகத்தின் மூலம்தான் அவற்றை நுகரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் நாடொன்றுக்கு கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு நன்மை நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருத்தல். அதே மாதிரி நாடுகளின் உற்பத்தி திறன் மட்டம் அதிகரித்தல். நாடுகளின் உற்பத்தி திறன் மட்டம், வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நாங்கள் பெறுகின்ற வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள், அதே போன்று வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற முகாமைத்துவ நுட்பங்கள், அதே போன்று உற்பத்தி முறையில் கையாளப்படுகின்ற புதிய அணுகுமுறைகள், இதெல்லாம் சேர்ந்துதான் உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி நாங்கள் சொல்றோம். அப்ப நாடுகளின் உற்பத்தி திறன் மட்டம் அதிகரிக்கின்றது. இது சர்வதேச வர்த்தகத்தில் கிடைக்கக்கூடிய பிரிதொரு நன்மை. அடுத்தது, தொழில் வாய்ப்புகள் ஏற்பட. வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம்தான் ஒரு நாடு அல்லவா. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் மொத்த வேலைப்படையில் 14% மொத்த ஊழிய படையில் ஏறக்குறைய 14% வர்த்தகமும் அது சார்ந்த துறைகளிலும் தொழில் புரிபவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒரு நாட்டில் பெருமளவு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு காரணியாகவும் சர்வதேச வர்த்தகம் காணப்படுகின்றது. அடுத்தது,
தரமான பண்டங்களை மலிவான விலைகளில் நுகர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நாங்கள் சர்வதேச ரீதியில் தரம் வாய்ந்த பொருட்களை மலிவான விலைகளில், இது இலங்கைக்கு மட்டுமல்ல எந்த ஒரு நாடும் அதனை செய்யலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் பல வகைகள் எடுத்து பாருங்கள். இப்போ இலங்கையில் உற்பத்தி செய்கின்ற ஒரு மாம்பழத்தை விட எங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வருகின்ற ஒரு ஆப்பிள் பழம் சீப், மலிவானது. அப்போ இது வர்த்தகத்தின் மூலம், இது சாதகம் பாதகம் தொடர்பாக நாங்கள் வேறாக கதைக்கலாம். ஆனால் மலிவு விலையில் நுகரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதல், இதனால் நாடுகளின் நுகர்வு மட்டம் அதிகரித்தல் சர்வதேச வர்த்தகத்தின் ஒரு நன்மை. இறுதியாக பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு முக்கியமான காரணி. வர்த்தகத்தின் மூலம்தான் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியின் கணிசமான பங்களிப்பு இருக்கிறது. எனவே சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் நாடொன்றுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவை, அனுகூலங்கள் எவை? ஒன்று, உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ள முடிதல். இரண்டாவது, ஒரு நாடு தன்னிடமுள்ள மிகை உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து கொள்ள முடிதல். மூன்றாவது, அந்நிய செலாவணியை உழைப்பதற்கான ஒரு பிரதான வழிமுறையாக காணப்படுதல். நான்காவது, நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ள முடிதல். ஐந்தாவது, நாடுகளின் உற்பத்தி திறன் மட்டம் அதிகரித்தல். ஆறாவது, நாடுகளில் தொழில் வாய்ப்புகள் அதிகரித்தல். ஏழாவது, தரமான பண்டங்களை மலிவான விலைகளில் நுகரக்கூடியதாயிருத்தல். இறுதியாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு, விரைவுபடுத்திக் கொள்வதற்கு இந்த சர்வதேச வர்த்தகம் ஏற்புடைய ஒரு காரணியாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதை ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் ஒரு நாட்டுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன. அடுத்ததாக, சர்வதேச வர்த்தகத்தினால் நாடொன்றுக்கு ஏற்படக்கூடிய பிரதிகூலங்கள் அல்லது சர்வதேச வர்த்தகத்தினால் நாடொன்றுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகள், தீங்குகள் என்ன? ஒன்று, உள்நாட்டில் வளரும் இளம் பருவ கைத்தொழில்கள் பாதிப்படைதல். நாங்கள் இன்ஃபான்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் என்று கூறுகிறோம். சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உள்நாட்டில் வளரும் ஆரம்ப நிலை கைத்தொழில்கள் என்று கூறுகிறோம். இவை பாதிப்படை. இப்போ நாங்கள் இலங்கையை நாங்கள் உதாரணமாக எடுத்தால், நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து வர்த்தகத்தின் மூலம் பொருட்களை இறக்குமதி செய்வதனால அந்த பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிப்படைகிறார்கள். இப்போ உதாரணமாக ஜப்பானிலிருந்து மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது உள்நாட்டில் மோட்டார் வாகன உற்பத்தியாளர்கள் பாதிப்படைகிறார்கள். ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் என்ன, பல்லு குத்துகின்ற துத்பீக்கில் இருந்து விடுகின்ற பட்டம் வரை இறக்குமதி செய்கிற நாடு. அந்த அளவுக்கு நாங்கள் திறந்த பொருளாதாரத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். அப்போ இவ்வாறு நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் போது அது சார்ந்த உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் நேரடியாக பாதிப்புக்குட்படுகிறார்கள். இது சர்வதேச வர்த்தகம் பெரும்பாலும் வளர்ந்து வரும் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகமான காரணி. என்ன? வளரும் உள்நாட்டு இளம் பருவ கைத்தொழில்கள் பாதிப்படைதல். 2, வளர்ந்து வரும் நாடுகள் மோசமான சென்மதி நிலுவை பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுது. நாங்கள் மிகச்சிறந்த உதாரணமாக இலங்கையை கூறலாம். இலங்கை மிக மோசமான சென்மதி நிலுவை பிரச்சினைக்கு முகம் கொடுக்குகின்ற நாடுகளில் ஒன்று. அப்ப இந்த நிலைக்கு காரணம், நாங்கள் வர்த்தகத்தில் ஈடுபடும் போது ஏற்றுமதிகளுக்கு இசைவாக நாங்கள் இறக்குமதிகளை பேணவில்லை. நாங்கள் ஒவ்வொரு அலகையும் ஏற்றுமதி செய்யும் போது 3 அலகுகள் இறக்குமதி செய்கின்றோம். அந்த அளவு ஒரு இடைவெளி இருக்கின்றது. இதனுடைய விளைவு மோசமான சென்மதி நிலுவை பிரச்சினைக்கு நாடு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுதல். 3வது, இந்த வர்த்தகத்தின் மூலம் நாட்டிற்குள் பொருத்தமற்ற தொழில்நுட்பங்கள் கொண்டு வரப்படுதல். ஒவ்வொரு நாட்டையும் பொறுத்தவரையில் அந்த நாட்டின் விசாலத்தன்மை, அந்த நாட்டில் உள்ள மூல வளங்களின் அளவு, அந்த நாட்டில் ஊழியப்படையின் வினைத்திறன் மட்டம், ஊழியப்படையில் உள்ள தொழில் சார்ந்த நிபுணத்துவம், தேர்ச்சி, இவற்றுக்கு இசைவாக கூடியவாறு தான் தொழில்நுட்பங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இவற்றை மீறி எல்லை மீறியதான தொழில்நுட்பங்களுக்குள் நாங்கள் பிரவேசிப்பது கடினம். பிரவேசிப்பதால் நிறைய இழப்புகள் ஏற்படும். எனவே இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுறதுனால நாடுகள் அந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு இசைவுறாத தொழில்நுட்பங்களை
இறக்குமதி செய்யறதும் ஒரு பிரதிகூலம். அடுத்தது, நாடுகள் ஒன்றிலொன்று தங்கி இருக்க வேண்டி ஏற்படுது. நாங்கள் சொல்றோம் இன்டர்டிபெண்டபிள். வர்த்தகத்தில் ஈடுபடுறதுனால சில நேரம் நாங்கள் உள்நாட்டு உற்பத்திகளை இழக்கின்றோம். நாங்கள் பெருமளவு வெளிநாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யறதுனால உள்நாட்டு உணவு உற்பத்தி மோசமாக பாதிக்கப்படுகிறது. சில விவசாயிகள் உற்பத்தியை கைவிடுகிறார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் வெளிநாடுகளில் தங்கி இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இது ஆப்பிரிக்க நாடுகளில் மிக மோசமான பாதிப்பை இந்த வர்த்தகம் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே நாடுகள் ஒன்றிலொன்று தங்கி இருக்க வேண்டி ஏற்படுவதும் வர்த்தகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு பிரச்சினை, நாட்டிற்குள் அந்த நாட்டுக்கு பொருத்தமில்லாத ஒரு எதிர் கலாசாரத்துவ ஊடுருவல் இடம்பெறுது. சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதனால நாட்டிற்கு பொருத்தமற்றதொரு கலாசார ஊடுருவல் ஏற்படும். இலங்கையை நாங்கள் எடுத்தால் 1977 நவம்பர் மாதம் தாராள வர்த்தக கொள்கை, நாங்கள் சொல்றோம் ட்ரேட் லிபரலைசேஷன் பாலிசி, இது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பு இலங்கைக்கென்ற ஒரு தேசிய கலாசார பாரம்பரியத்தில் நாங்கள் கட்டுண்டு இருந்தோம். ஆனால் இந்த வர்த்தக தாராளமயமாக்கலின் பின்னர் இலங்கைக்குள் மிக கூடிய அளவில் மேற்கத்தேய கலாசார ஊடுருவல் ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்ட சமூக பிரச்சினைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எனவே இந்த ஊடுருவலும் எங்களுக்கு சர்வதேச வர்த்தகத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிகூலம் என்று சொல்லலாம். எனவே மாணவர்களே, சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் நாடொன்றுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அல்லது பிரதிகூலங்கள் என்ன என்று கேட்டால், உள்நாட்டில் வளரும் இளம்பருவ தொழில்கள் பாதிப்படைதல், வளர்ந்து வரும் நாடுகள் மோசமான சென்மதி நிலுவை பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படல், பொருத்தமற்ற தொழில்நுட்பங்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படுதல், நாடுகள் ஒன்றிலொன்று தங்கி இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுதல், நாட்டிற்குள் பொருத்தமற்ற எதிர் கலாசாரத்துவம் ஒன்று ஏற்படுதல். இது சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் ஒரு நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிகூலங்கள் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இதனை தவிர இந்த சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுறதுனால அல்லது சர்வதேச வர்த்தகத்தில் ஏன் அரசு தலையீடு செய்தல் வேண்டும் அப்படியும் கேட்கலாம். சர்வதேச வர்த்தகத்தில் அரசு தலையிடுவதற்கான காரணங்கள் என்ன? உள்நாட்டில் வளரும் ஆரம்ப நிலை கைத்தொழில்களை பாதுகாத்தல், அதே போன்று அரசு அந்நிய செலாவணி வருமானங்களை உழைத்து கொள்ளுதல், அதே போன்று இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி ஏற்றுமதிகளை ஊக்குவிப்பதன் மூலம் நாட்டின் சென்மதி நிலுவை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல், நாட்டின் தேசிய பாதுகாப்பு கருதி இறக்குமதி ஒழுங்குமுறை ஒன்றை பின்பற்றுதல், இப்படி பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம். வர்த்தகத்தில் அரசு தலையிடுவதற்கான காரணம் என்று அதையும் மாணவர்கள் மேலதிக வாசிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைய உலகில் சுதந்திரமான உலக வர்த்தகத்துக்கு தடையாக உள்ள காரணிகள், பேரியர்ஸ், நாடுகளுக்கு இடையில் ஒரு சுதந்திரமான வர்த்தக முறையொன்று நடைபெறுவதற்கு தடையாக உள்ள காரணிகள் என்னன்னு கேட்பார்கள். அப்ப அதையும் நீங்கள் விளங்க வேணும். பொதுவான ஒரு நாணய மாற்று முறை கிடையாது. இன்றைக்கு முழு உலகத்துக்கும் என்று ஒரு பொதுவான நாணய மாற்று முறை ஒன்று இல்லை. அதனால நாடுகள் சில நாடுகளோட வர்த்தகம் செய்வதில் பல இடைஞ்சல்களுக்கு முகம் கொடுக்கின்றன. நாடுகள் பின்பற்றுகின்ற பாதுகாப்புவாத கொள்கைகள், சில நாடுகள் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அவர்களுக்குள் பின்பற்றுகின்ற பாதுகாப்புவாத கொள்கை, தீர்வை முறை கொள்கைகள், இது சுதந்திரமான உலக வர்த்தகத்துக்கு தடையாக உள்ள காரணி. சர்வதேச பயங்கரவாதம், உதாரணமாக இலங்கையிலிருந்து ஒரு பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதா இருந்தால் அது இந்து சமுத்திரம் அரபிக்கடல் ஊடாக செல்லும் போது அங்கே கடற்பயங்கரவாதிகளின் ஊடுருவல் இருக்கிறது. அப்ப இதனால வர்த்தகத்தை செய்வதற்கு பயப்படுகிறார்கள் அல்லது பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இவ்வாறு சர்வதேச வர்த்தகம் சுதந்திரமாக நடைபெறுவதில் உள்ள இடையூறுகளையும் மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே முதலாவது இந்த பகுதியில சர்வதேச வர்த்தகம் என்றால் என்ன, சர்வதேச வர்த்தகம் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன, சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் நாடொன்றுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன, நாடொன்றுக்கு கிடைக்கக்கூடிய வர்த்தகத்தின் பிரதிகூலங்கள் என்ன, வர்த்தகத்தில் ஏன் அரசு தலையீடு செய்ய வேண்டும்,
சுதந்திரமான உலக வர்த்தகத்திற்கு தடையாக உள்ள காரணிகள் இவை. இந்த விடயங்கள் தொடர்பாக அடிப்படை அறிவு மாணவர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த விரிவுரை தேசிய கல்வி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்ட பாடத்திட்டத்திலும் ஆசிரியர் வழிகாட்டி கைநூலை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிக வாசிப்புகளை நீங்கள் ஆசிரியர் கைநூலில் பார்க்கலாம். மாணவர்களே, நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். சர்வதேச வர்த்தக கோட்பாடுகள். சர்வதேச வர்த்தக கோட்பாடுகள் அதாவது வர்த்தகம் நடைபெறுகின்ற போது, நாடுகளுக்கிடையில் வர்த்தகம் நடைபெறுகின்ற போது எந்த நாடு எவ்வாறான பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதன் மூலம் வர்த்தகத்தின் மூலமான நன்மைகளை பெற முடியும். வர்த்தகத்தில் ஈடுபடும் போது வர்த்தகத்தில் ஈடுபடும் இரு நாடுகளும் நன்மை பெற வேண்டும். வர்த்தகத்தின் மூலம் நன்மை பெறுவதற்கு வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகள் எவ்வாறான பொருட்களை சேவைகளை உற்பத்தி செய்து வழங்க வேண்டும். இது தொடர்பாக உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் தான் வர்த்தக கோட்பாடுகள் என்று கூறுகிறோம். 2 வர்த்தக கோட்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று முழு நன்மை கோட்பாடு, 2வது ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. அப்ப சர்வதேச வர்த்தக கோட்பாடுகளை பிரதானமாக 2ஆக நாங்கள் வகைப்படுத்துகிறோம். மாணவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று முழு நன்மை கோட்பாடு, 2வது ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. இதுல முதலாவது நாங்கள் முழு நன்மை கோட்பாடு என்றால் என்னென்று பார்ப்போம். முழு நன்மை கோட்பாடு இது 1776ஆம் ஆண்டு பொருளியல் அறிஞர் அடம் ஸ்மித்தினால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடு. எனவே முழு நன்மை கோட்பாடு அடம் ஸ்மித்தினுடையது. 1776ஆம் ஆண்டு அடம் ஸ்மித் முன்வைக்கிறார். என்ன இந்த கோட்பாட்டிற்கான வரைவிலக்கணம்? யாதாயினும் ஒரு பொருள் உற்பத்தியில் ஒரு நாடு அல்லது ஒரு நிறுவனம் மற்றைய நாடு அல்லது பொருளாதார அலகொன்றை விட குறைந்த செலவில் அல்லது கூடிய வினைத்திறனுடன் உற்பத்தி செய்ய முடியுமாயின் அப்பொருளை உற்பத்தி செய்தல் அந்நாட்டுக்கு முழு நன்மை உடையது. இதுதான் வரைவிலக்கணம். யாதாயினும் ஒரு பொருள் உற்பத்தியில் ஒரு நாடு அல்லது ஒரு நிறுவனம் மற்றைய நாடு அல்லது மற்றுமொரு பொருளாதார அலகொன்றை விட குறைந்த செலவில் அல்லது கூடிய செயற்திறனுடன் உற்பத்தி செய்ய முடியுமாயிருந்தால் அந்த உற்பத்தியை செய்தல் அந்த நாட்டுக்கு முழு நன்மை உள்ளது என்று நாங்கள் கூறலாம். இதை இன்னொரு வகையில கூறுதலா இருந்தால், சமமான உள்ளீடுகளை பயன்படுத்தி இரு நாடுகள் ஒரே வகையான பொருளை உற்பத்தி செய்யும் இடத்து எந்த நாடு மற்றைய நாட்டை விட கூடிய அளவில் உற்பத்தி செய்ய முடியுமோ அதனை உற்பத்தி செய்வது அந்த நாட்டுக்கு முழு நன்மை உடையது. இந்த வரைவிலக்கணத்தை உருவாக்குறது அந்த விடயத்தை நீங்கள் விளங்கின பிறகு. சமமான உள்ளீடுகளை பயன்படுத்தி இரண்டு நாடுகள் ஒரே வகையான பொருளை உற்பத்தி செய்யும் போது எந்த நாடு மற்றைய நாட்டை விட கூடிய அளவில் உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த உற்பத்தியில் அந்நாடு முழு நன்மை பெற்றுள்ளது. இவ்வாறு முழு நன்மை பெற்றுள்ள பொருளை ஒரு நாடு உற்பத்தி செய்யும் போது அந்த உற்பத்தியில் சிறப்பு தேர்ச்சி அடைகிறது. சிறப்பு தேர்ச்சி அடையும் போது அந்த நாட்டுக்கு உற்பத்தி செலவு குறைகிறது, உற்பத்தி அளவு அதிகரிக்கின்றது. எனவே அந்த நாட்டுக்கு அந்த பொருளை மலிவான விலையில் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு நாடும் முழு நன்மை அடைகின்ற பொருட்களை, முழு நன்மை உடைய பொருட்களை உற்பத்தி செய்து வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் அடம் ஸ்மித்தின் கூற்றுப்படி உலக உற்பத்தி அதிகரிக்கும், மக்களின் நுகர்வு மட்டம் அதிகரிக்கும், வர்த்தகத்தில் ஈடுபடும் இரண்டு நாடுகளும் நன்மை பெற முடியும் என்பதை விளக்குகிறார். இதுதான் முழு நன்மை கோட்பாடு. அப்ப கேட்பார்கள், முழு நன்மை கோட்பாடு என்றால் என்ன? இருக்குது வரைவிலக்கணம். மாணவர்கள் இந்த வரைவிலக்கணங்களை கோடிட்டு பாடமாக்கி கொள்ளுதல் வேண்டும், மனனம் செய்து கொள்ளுதல் வேண்டும். இதுதான் முக்கியம். அடுத்தது, இந்த முழு நன்மை கோட்பாட்டை நாங்கள் எவ்வாறு விளக்கலாம்?
முழு நன்மை கோட்பாட்டினை விளக்குகின்ற அணுகுமுறைகள். இந்த கோட்பாட்டை எவ்வாறு நாங்கள் விளங்கப்படுத்தலாம்? இதனை 2 அணுகுமுறைகளில் இதனை நாங்கள் விளங்கப்படுத்துகின்றோம். ஒன்று உள்ளீட்டு அணுகுமுறை, இரண்டாவது வெளியீட்டு அணுகுமுறை. முழு நன்மை கோட்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான அணுகுமுறைகள் 2 வகைப்படும். ஒன்று உள்ளீட்டு அணுகுமுறை, 2 வெளியீட்டு அணுகுமுறை. முதலாவது நாங்கள் பார்ப்போம், இந்த உள்ளீட்டு அணுகுமுறை என்றால் என்ன? உள்ளீட்டு அணுகுமுறை, ஒரு நாடு உள்ளீட்டு அணுகுமுறையில் அல்லது 2 நாடுகள் சமமான அளவு வெளியீட்டினை பெறுவதற்கு எந்த அளவு உள்ளீட்டை பயன்படுத்தலாம், அல்லது நாங்கள் ஒரு நாடு இங்க கூறுகிறோம், ஒரு நாடு சமமான ஒரு வெளியீட்டினை பெறுவதற்கு எந்த அளவு உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அந்த உள்ளீடுகளின் அளவை வைத்து ஒப்பிட்டு இந்த முழு நன்மையை ஆராய்கிறது தான் உள்ளீட்டு அணுகுமுறை என்று கூறுகிறோம். இப்போ உதாரணமாக பாருங்கள் மாணவர்களே, இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகள் தலா ஒவ்வொரு அலகு அரிசி, துணி என்பவற்றை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படும் ஊழிய அலகுகள். அப்ப சமமான வெளியீடு, ஒரு 2 நாடுகள் சமமான வெளியீட்டை பெறுவதற்கு எவ்வளவு உள்ளீடுகளை பயன்படுத்தப்படும்? இலங்கை, இந்தியா ஆகிய நாடுகள் தலா ஒவ்வொரு அலகு அரிசி, துணி என்பவற்றை உற்பத்தி செய்வதற்கு அந்த நாடுகளுக்கு தேவைப்படும் ஊழிய அலகுகள் பின்வருமாறு. இங்க நீங்க பார்க்கலாம், பண்டம் அரிசி இலங்கைக்கு 5 ஊழிய அலகுகள் உள்ளீடு, இலங்கைக்கு 5 ஊழிய அலகுகள். அதே ஒரு கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு இந்தியாவுக்கு 8 ஊழிய அலகுகள் தேவை. இங்க இருக்கின்றது, மாணவர்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பண்டம், முதலாவது அரிசி, ஒரு அலகு அல்லது 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு இலங்கைக்கு 5 ஊழிய அலகுகள் தேவைப்படுகின்றன. அதே 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்வதற்கு இந்தியாவுக்கு 8 ஊழிய அலகுகள் தேவைப்படுகின்றன. இதில் என்ன விளங்குறீங்க? இந்தியாவை விட இலங்கை குறைந்த ஊழிய எண்ணிக்கையை பயன்படுத்தி 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்யலாம். இதை ஊழிய அலகுகள் என்றும் தருவார்கள், ஊழிய மணித்தியாலங்கள் என்றும் தருவார்கள். அது பரீட்சை வினாவை பொறுத்து நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஊழிய எண்ணிக்கையில தருகிறார்களா அல்லது ஊழிய மணித்தியாலங்கள தருகிறார்களா? இரண்டாவது 1 மீட்டர் துணி. 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு இலங்கைக்கு 4 ஊழிய அலகுகள் தேவைப்படுகின்றன. அதே 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு இந்தியாவுக்கு 2 ஊழிய அலகுகள் தேவைப்படுகின்றன. இதில் என்ன விளங்குறீங்க? 1 கிலோகிராம் அரிசியை இந்தியாவை விட இலங்கை குறைந்த ஊழிய எண்ணிக்கை அல்லது ஊழிய மணித்தியாலங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அடுத்தது 1 மீட்டர் துணியினை இலங்கையை விட இந்தியா குறைந்த ஊழிய மணித்தியாலங்களை அல்லது ஊழிய எண்ணிக்கையை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய முடியும். எனவே ஒட்டுமொத்த முடிவு என்ன? இலங்கை அரிசி உற்பத்தியிலும் இந்தியா துணி உற்பத்தியிலும் முழு நன்மையை பெற்றுள்ளது. இலங்கை அரிசி உற்பத்தியிலும் இந்தியா துணி உற்பத்தியிலும் முழு நன்மையை பெற்றுள்ளது. மாணவர்களே, இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முழு நன்மை கோட்பாட்டின் வெளியீட்டு அணுகுமுறைக்கு இது எங்களுக்கு தேவைப்படுகிறது. 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்ய இலங்கைக்கு 5 ஊழிய அலகுகள், இந்தியாவுக்கு 8 ஊழிய அலகுகள். 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்வதற்கு இலங்கைக்கு 4 ஊழிய அலகுகள் அல்லது இந்தியாவுக்கு 2 ஊழிய அலகுகள் அல்லது மணித்தியாலங்கள் என்றும் எடுக்கலாம். இறுதி முடிவு, அரிசி உற்பத்தியில் இலங்கையும் துணி உற்பத்தியில் இந்தியாவும் முழு நன்மையை பெற்றுள்ளன. இதுதான் முழு நன்மை கோட்பாடு. எனவே இலங்கை அரிசியை உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். இந்தியா துணியை உற்பத்தி செய்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் 2 நாடுகளும் வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். இதை முழு நன்மை கோட்பாடு விளக்குகிறது. அடுத்தது, இந்த உதாரணத்தை வெளியீட்டு அணுகுமுறையில் பார்ப்போம்.
முழு நன்மை கோட்பாட்டை விளக்குகின்ற இரண்டாவது அணுகுமுறை வெளியீட்டு அணுகுமுறை. வெளியீட்டு அணுகுமுறை என்ன தெரியுமா? சமமான அளவு உள்ளீடுகளை பயன்படுத்தி இரண்டு நாடுகள் எவ்வளவு வெளியீட்டினை பெற முடியும். சமமான உள்ளீடுகளை பயன்படுத்தும் போது இரண்டு நாடுகள் சமமான காரணி உள்ளீடுகளை பயன்படுத்தும் போது பெறக்கூடிய வெளியீடுகளின் அளவு. இப்ப மாணவர்களை நாங்கள் முன்னைய உதாரணத்தை திருப்பி ஞாபகத்தில் எடுப்போம். உங்களுக்கு தெரியும் பண்டம் அரிசி. இலங்கைக்கு ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்ய 5 ஊழிய அலகுகள் தேவைப்பட்டன. இந்தியாவுக்கு 8. முன்னைய அட்டவணை. அதை வேண்டுமென்றால் நான் திருப்பியும் ஒரு முறை காட்டலாம். இந்த அட்டவணையை பாவிக்கிறோம். இலங்கைக்கு ஒரு அலகு அரிசி உற்பத்தி செய்ய 5 ஊழிய அலகுகள், இந்தியாவுக்கு 8. 1 மீட்டர் துணி உற்பத்தி செய்ய இலங்கைக்கு 4, இந்தியாவுக்கு 2. இதை கொண்டு வரோம் இங்க. இதுல என்ன சொல்றோம் என்றால் வெளியீட்டு அணுகுமுறை. அதாவது ஒரு அலகு உள்ளீட்டுக்கான வெளியீடுகள் எவ்வளவு என்று பார்க்கிறோம். இப்ப முன்னே உதாரணத்தின்படி இலங்கையில ஒரு அலகு ஊழியம் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி 5ல் 1. ஒரு அலகு ஊழியம் 5ல் ஒரு அலகு அரிசியை உற்பத்தி செய்ய 5 ஊழியம் தேவைப்படும் என்றால் ஒரு ஊழியத்தின் வெளியீடு 5ல் 1 அலகு அரிசி அல்லது 1 கிலோகிராம் அரிசி. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு அலகு 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்ய 8 ஊழியம் தேவைப்பட்டது. இப்ப ஒரு ஊழிய அலகை பயன்படுத்தும் போது இந்தியா செய்யக்கூடிய உற்பத்தி 8ல் 1 அலகு அரிசி. அப்ப ஒரு ஊழிய அலகு இலங்கையில 5ல் 1 பங்கு அரிசியை உற்பத்தி செய்யும் போது இந்தியாவில் 8ல் 1 பங்கு அரிசியை உற்பத்தி செய்கிறது. இது என்ன விளங்குறீங்க? இதை விட இது பெரிது. ஒரு ராத்தல் பானை 5 ஸ்லைஸா வெட்டி ஒரு துண்டு எடுப்பதற்கும் அதே ராத்தல் பானை 8 ஸ்லைஸ்ல வெட்டி ஒரு துண்டு எடுப்பதற்கும் வித்தியாசம். இது பெரிது. அதே மாதிரி 1 மீட்டர் துணி இலங்கையில ஒரு ஊழிய அலகு 4ல் 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்யும். ஒரு ஊழிய அலகுக்கான வெளியீடு 4ல் 1 மீட்டர். இந்தியால அதே ஒரு ஊழிய அலகுக்கான வெளியீடு 2ல் 1 மீட்டர். இது கால்வாசி, அரைவாசி. இதை விட இதனுடைய பெறுமதி கூட. இது அவுட்புட். அப்ப இந்த பின்னணியில இதை நாங்கள் முதல் உதாரணத்திலிருந்து இங்க நாங்கள் வாரோம். மாணவர்களை இதில் ஒன்றை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இங்கு தரப்படுகின்ற இந்த உதாரணங்கள், இந்த அட்டவணைகள் தேசிய கல்வி நிறுவனத்தினால் பொருளியல் பாடத்திற்கென்று வெளியிடப்பட்ட ஆசிரியர் வழிகாட்டி கைநூலில் உள்ள உதாரணங்கள். எனவே நீங்கள் இதனை மேலதிக வாசிப்புகளுக்காக அந்த ஆசிரியர் கைநூலை பயன்படுத்தலாம், வழிகாட்டி கைநூலை பயன்படுத்தலாம். தேசிய கல்வி நிறுவனத்திட இணையதளத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அப்ப நாங்கள் புதிய உதாரணங்களை இங்கு உள்நுழைக்கவில்லை. அப்ப இதை நீங்கள் புத்தகத்திலே ஒரு முறை வாசிச்சு பார்க்கலாம். அப்ப முழு நன்மை கோட்பாட்டை விளக்குகின்ற வெளியீட்டு அணுகுமுறையில இப்படி இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப இதுல நீங்க என்ன விளங்குறீங்க? அரிசி உற்பத்தியில இலங்கைக்கு முழு நன்மை இருக்கிறது. என்னன்னா இலங்கையில ஒரு ஊழியம் 5ல் 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்யும். இந்தியாவில் ஒரு ஊழியம் 8ல் 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்யும். எனவே இது பெரிது. அதே மாதிரி இலங்கையில ஒரு ஊழியம் 4ல் 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்யும். இந்தியாவில் ஒரு ஊழியம் 2ல் 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்யும். இதை விட இந்த வெளியீடு அதிகம். இதன் முடிவு அரிசி உற்பத்தியில் இலங்கையும் துணி உற்பத்தியில் இந்தியாவும் முழு நன்மையை பெற்றுள்ளது. இதன்படி இந்த 2 நாடுகளும் வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். இது முழு நன்மை கோட்பாட்டை வெளியீட்டு அணுகுமுறையில் விளக்குகின்ற ஒரு அட்டவணை. அல்லது மாணவர்களை இப்படியும் வழங்கப்படுத்தலாம். பரீட்சையில இந்த முறையில வந்திருக்கின்றது, இந்த முறையில் இன்னும் கேட்கப்படவில்லை. இதுகளில் நீங்கள் கவனம் எடுங்க. இதே நாங்கள் எடுப்போம். சமமான ஒரு அலகு உள்ளீட்டை பயன்படுத்தும் போது நாங்கள் ஏ நாடு பி நாடுன்னு எடுத்திருக்கிறோம். சமமா 2 நாடுகள், ஏபி என்ற 2 நாடுகள் சமமான ஒவ்வொரு அலகு ஊழியத்தை பயன்படுத்தும் போது, நல்லா கவனத்தில் எடுங்க, ஏபி என்ற 2 நாடுகள் சமமான ஒவ்வொரு அலகு ஊழியத்தை பயன்படுத்தும் போது
ஏ நாடு அரிசியில் 10 கிலோகிராம் உற்பத்தி செய்கிறது, பி நாடு 4 கிலோகிராம்களை உற்பத்தி செய்கிறது. அதே மாதிரி தலா ஒவ்வொரு அலகு ஊழியத்தை பயன்படுத்தும் போது ஏ நாடு துணியில் 5 மீட்டர்களை உற்பத்தி செய்கிறது, பி நாடு துணியில் 8 மீட்டர்களை உற்பத்தி செய்கிறது. இது வெளிப்படையாக உங்களுக்கு விளங்கும். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இதன்படி அரிசி உற்பத்தியில் ஏ நாடும் துணி உற்பத்தியில் பி நாடும் முழு நன்மையை பெற்றிருக்கின்றன. இதான் முழு நன்மை கோட்பாட்டை நாங்கள் வெளியீட்டு அணுகுமுறையில் நாங்கள் விளங்கப்படுகிறோம். இப்போ முழு நன்மை கோட்பாட்டை ஒன்று காரணி உள்ளீட்டு அணுகுமுறை, இரண்டாவது வெளியீட்டு அணுகுமுறை என்று 2 மாதிரி நாங்கள் விளங்கப்படுத்தலாம். அடுத்தது முழு நன்மை கோட்பாட்டின் தோற்றுவாய்கள் அல்லது முழு நன்மை கோட்பாடு உருவாவதற்கான அடிப்படைகள். அப்ப முழு நன்மை கோட்பாட்டின் தோற்றுவாய்கள் என்று எதை கூறுகிறோம்? ஒன்று காலநிலையின் விசேட தன்மை. இந்த முழு நன்மை ஏற்படுவதற்கு காலநிலை ஒரு காரணம். உதாரணமாக இலங்கை எடுங்களேன், தேயிலை உற்பத்தியில இலங்கைக்கு முழு நன்மை இருக்கிறது. ஏன்? இலங்கையின் காலநிலை தேயிலை உற்பத்திக்கு சாதகமானது. இதை போய் மத்திய கிழக்குல ஒரு நாட்டில் தேயிலை உற்பத்தி செய்யலாது. அப்ப எங்களுக்கு முழு நன்மை தேயிலை அல்லது ரப்பர் அல்லது முதல் விளைவு பொருட்களில் ஏற்படுவதற்கு காலநிலை விசேட தன்மை ஒரு காரணம். அதே மாதிரி நாங்கள் அமெரிக்காவை எடுத்து பார்த்தால் கோதுமை உற்பத்தியில் அமெரிக்கா முழு நன்மையை பெறுகிறது, காலநிலை. நாங்கள் ஆஸ்திரேலியாவை எடுத்து பார்த்தோம் என்றால் கால்நடை உற்பத்திகள். பிரேசில் அல்லது கொலம்பியா போன்ற நாடுகள் எடுத்து பார்த்தால் கோப்பி உற்பத்தி. இப்படி ஒவ்வொரு நாடும் உற்பத்தியின் முழு நன்மையை பெறுவதற்கு காலநிலையில் உள்ள வேறுபாடு ஒரு காரணம். இரண்டாவது காரணிகளின் வளப்பேறு. அதாவது இதை நாங்கள் சொல்ல இயற்கையாக கிடைக்கின்ற இந்த காரணிகளின் தன்மை. இப்ப மத்திய கிழக்கு எடுத்து பார்த்தால் பெட்ரோலிய உற்பத்தி, அவனுக்கு முழு நன்மை இருக்கிறது. ஏன்? மலிவு விலையில் உற்பத்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அங்க இருக்கின்றது. தென் ஆப்பிரிக்காவை எடுத்தால் தங்கம், அமெரிக்காவை எடுத்து பார்த்தோம் என்றால் நிலக்கரி, இந்தோனேஷியாவுக்கு போனால் தகரம். இது காரணி வளப்பெறு. அந்த உற்பத்தியில் அந்த நாட்டுக்கு முழு நன்மை இருக்கிறது. அடுத்தது நன்மதிப்பு. சில உற்பத்திகள் சில நாடுகள் முழு நன்மையை பெறுவதற்கு அந்த உற்பத்தி தொடர்பில் அந்த நாடு பெறுகின்ற நன்மதிப்பு. உதாரணம் கை கடிகாரம் சுவிட்சர்லாந்து, சுவிஸ் கடிகாரம் என்றால் அதற்கு ஒரு நன்மதிப்பு. அலங்கார பொருட்கள் இத்தாலி, அது மாதிரி கண்ணாடி பொருட்கள் டென்மார்க். அந்த நாட்டு உற்பத்தி பொருட்களுக்குள்ள நன்மதிப்பு காரணமாக சந்தையில் அந்த உற்பத்திகளுக்கு தான் முதன்மையான கேள்வி ஏற்படும். வரலாற்று ரீதியான காரணிகள், வரலாற்று ரீதியாக இப்போ நான் சொன்ன மாதிரி அலங்காரங்கள் என்று சொல்லும் போது அல்லது சில உற்பத்தி பொருட்களுக்கு சில நாடுகள் வரலாற்று ரீதியாகவே அவை முதன்மை பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அந்த நாடுகளுக்கு அந்த உற்பத்தியில முழு நன்மை கிடைக்கிறது. எனவே முழு நன்மை கோட்பாட்டின் தோற்றுவாய்கள் ஒன்று காலநிலையின் விசேட தன்மை, இரண்டாவது காரணி வளப்பேறு, மூன்றாவது நாடுகளுக்குள்ள நன்மதிப்பு, நாலாவது வரலாற்று ரீதியான காரணிகள். இவை முழு நன்மை கோட்பாடு தொடர்பாக நாங்கள் விளங்குகிறது. மாணவர்களே, அடுத்து மிக மிக முக்கியமான விடயம் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. சர்வதேச வர்த்தக கோட்பாடு தொடர்பாக இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. இது என்ன? இது இக்கோட்பாடு பொருளியல் அறிஞர் டேவிட் ரிகார்டோவினால் முன்வைக்கப்பட்டது. இந்த கோட்பாடு பொருளியல் அறிஞர் டேவிட் ரிகார்டோவினால் 1834, அதாவது முழு நன்மை கோட்பாட்டுக்கு பிறகு, முழு நன்மை கோட்பாட்டில் உள்ள குறைபாடுகள் காரணமாக ஒப்பீட்டு நன்மை உருவாகிறது. இந்த குறைபாடுகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஒப்பீட்டு நன்மை என்ன சொல்லுது? குறித்த ஒரு நாடு குறித்த ஒரு பொருளை மற்றைய நாடொன்றின் அமைய செலவுடன் ஒப்பிடும்போது குறைந்த அமைய செலவின் அடிப்படையில் உற்பத்தி செய்ய முடியுமாயின் அந்நாடு அப்பொருள் உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை பெற்றுள்ளது என்பதே இக்கோட்பாடாகும். மாணவர்களே, வரைவிலக்கணத்தை பாருங்கள். ஒப்பீட்டு நன்மை என்றால் என்ன? பரீட்சையில பல கேள்விகள் வந்திருக்கின்றன. சார்பு நன்மை என்றால் என்ன? விளக்குக. குறித்த ஒரு நாடு குறித்த ஒரு பொருளை மற்றைய நாடொன்றின் அமைய செலவுடன் ஒப்பிடும்போது குறைந்த அமைய செலவின் அடிப்படையில் உற்பத்தி செய்ய முடியுமாயின்
அந்நாடு அப்பொருள் உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை பெற்றுள்ளது என்று கூறலாம். அப்ப இங்க குறைந்த அமைய செலவு தான் முக்கியம். இரண்டு நாடுகள் ஒரே வகையான பொருளை உற்பத்தி செய்யும் போது எந்த நாடு மற்றைய நாட்டை விட குறைந்த அமைய செலவில் உற்பத்தி செய்கிறது என்பது ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டுக்கான வரைவிலக்கணம். முழு நன்மை கோட்பாட்டில் நிலவுகின்ற குறைபாடுகள் காரணமாகத்தான் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு உருவானது. இப்போ மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், முழு நன்மை கோட்பாட்டில் என்ன குறைபாடு இருந்தது. பிரதானமாக அடம் ஸ்மித்தினால் இந்த கோட்பாடு, முழு நன்மை கோட்பாடு, மனித உழைப்பை முதன்மை காரணியாக கொண்டு விளக்கப்பட்டது. ஆனால் இன்று மனித உழைப்பு ஒரு முதன்மையான உற்பத்தி காரணி அல்ல. அடம் ஸ்மித் முழு நன்மை கோட்பாட்டை விளக்கினது மனித உழைப்பை முதன்மைப்படுத்தி. ஆனால் இன்று மனித உழைப்பு ஒரு முதன்மையான உற்பத்தி காரணி அல்ல. இரண்டாவது, இந்த உற்பத்தியில ஏதாவது விசேட செயற்திறன் உள்ள நாடுகள் உற்பத்தியின் முழு நன்மையும் அவையே பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக இந்த உதாரணத்தை பாருங்கள். ஊழிய அலகொன்றுக்கான வெளியீடு கைபேசி. ஒரு ஊழிய அலகை பயன்படுத்தும் போது ஏ நாடு 12 கைபேசிகளை உற்பத்தி செய்கின்றன, பி நாடு 2 கைபேசிகளை உற்பத்தி செய்கின்றன. கணனி ஒரு ஊழிய அலகை பயன்படுத்தும் போது ஏ நாடு 6 உற்பத்தி செய்கிறது, பி நாடு 4 உற்பத்தி செய்கிறது. மாணவர்களே, இதில் என்ன விளங்குறீங்க? சமமான அலகு உள்ளீட்டை பயன்படுத்தி கைபேசி கணனி என்ற இரு பொருட்களை உற்பத்தி செய்யும் போது இந்த 2 பொருள் உற்பத்தியிலும் ஏ நாடு முழு நன்மையை பெற்றிருக்கிறது. இப்ப வர்த்தகம் நடைபெறுமா? நடைபெற மாட்டாது. அப்ப இதுதான் முழு நன்மை கோட்பாட்டில் உள்ள குறைபாடு. இதை தீர்ப்பதற்கு இந்த பிரச்சினையினாலதான் ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு வருது. எப்படி வருது? இந்த 2 பொருள் உற்பத்திக்கும் 2 நாடுகளுக்கும் உரிய அமைய செலவை அளவிட்டு எந்த பொருள் உற்பத்தியில் எந்த நாடு குறைந்த அமைய செலவை கொண்டிருக்கிறதோ அந்த பொருளை அந்த நாடு உற்பத்தி செய்வது ஒப்பீட்டு நன்மை உடையது என்பது இங்கு முடிவு. எனவே இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டை நாங்கள் எவ்வாறு அளவிடுகின்றோம்? இந்த அளவீட்டில் தான் எந்த நாடு எந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கின்றோம். பாருங்கள் மாணவர்களே, ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் அளவீடுகளுக்கு முன்பு அதன் எடுகோள்களை பார்த்துட்டு இருப்போம். உற்பத்தி காரணிகள் பூரண அசைவுத்தன்மை உடையன. ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் எடுகோள்கள் முதலாவது, உற்பத்தி காரணிகள் பூரண அசைவுத்தன்மை உடையன. என்னது இது? குறிப்பது ஒரு கைத்தொழிலின் உற்பத்திக்கென பயன்படுத்தப்படும் காரணிகள், தொழில்நுட்பம் என்பவற்றை அதே செயற்திறனுடன் பிரிதொரு கைத்தொழிலின் உற்பத்திக்கும் பயன்படுத்த முடியும். இதுதான் உற்பத்தி காரணிகளின் பூரண அசைவுத்தன்மை என்று கூறுகிறோம். குறித்த ஒரு கைத்தொழிலின் உற்பத்திக்கென பயன்படுத்தப்படுகின்ற காரணிகள், தொழில்நுட்பம் என்பவற்றை அதே செயற்திறனுடன் பிரிதொரு பொருளின் உற்பத்திக்கும் பயன்படுத்த முடியும். அப்ப உற்பத்தி வெளியீட்டு திறன்ல வேறுபாடு இல்லை. இதை நாங்கள் உற்பத்தி காரணிகளின் பூரண அசைவுறுத்தன்மை என்று கூறுகிறோம். ஒப்பீட்டு நன்மை என்ற 2வது எடுகோள் நிலையான அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படுது. அது என்ன? நிலையான அளவு திட்ட விளைவு விதி 4வது பாட அலகுல நீங்கள் படித்திருப்பீங்க. நிறுவனம் ஒன்று தனது எல்லா உள்ளீடுகளையும் அதிகரிக்கின்ற போது எல்லா உள்ளீடுகளிலும் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதத்துக்கு சமமான வீதத்தில் வெளியீடுகளும் அதிகரிக்கின்றன. இதுதான் நிலையான அளவு திட்ட விளைவு விதி. நிலையான அளவு திட்ட விளைவு விதி எல்லா உள்ளீடுகளும் அதிகரிக்கின்ற வீதத்துக்கு சமமான வீதத்தில் வெளியீடுகள் அதிகரிக்கின்றன. இது ஒரு எடுகோள். முதலாவது எடுகோள் உற்பத்தி காரணிகள் பூரண அசைவுறும் தன்மையுடையன. 2வது எடுகோள் நிலையான அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படுகிறது. 3வது உற்பத்தி அல்லது நுகர்வில் வெளிவாரி விளைவுகள் காணப்படுவதில்லை. நாங்கள் வெளிவாரி விளைவு படித்திருக்கிறோம் 7வது தேர்ச்சி மட்டத்தில். இங்க உற்பத்தி அல்லது நுகர்வில் வெளிவாரி விளைவுகள் இல்லை. அப்ப உற்பத்தி செயன்முறையினால அல்லது நுகர்வு செயன்முறையினால 3வது நபர் ஒருவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. கடைசியாக போக்குவரத்து செலவுகள் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை. உற்பத்தியில போக்குவரத்து செலவு இருந்தாலும் அது கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை. இது ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டுக்கான எடுகோள்கள். இந்த எடுகோள்களின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒப்பீட்டு நன்மையை அளவீடு செய்கின்றோம்.
மாணவர்களே, இது மிகவும் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரீட்சையில் உங்களுக்கு 8வது கேள்வி சர்வதேச வர்த்தகம் நீதியில் 2வது ஆவண பகுதியில் 2வது பகுதியில் கட்டாயமாக கேட்கப்படுகின்ற, தொடர்ச்சியாக கேட்கப்படுகின்ற விடயம். இதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியும். எனவே சர்வதேச வர்த்தகம் நிதி தொடர்பாக இந்த ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டில் சர்வதேச வர்த்தகத்தின் தோற்றம் தொடர்பில் ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டில் இதனை எவ்வாறு அளவீடு செய்தல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவீட்டில் 2 வகையான அளவீடுகள் இருக்கின்றன. ஒன்று வெளியீட்டு அணுகுமுறை, 2வது உள்ளீட்டு அணுகுமுறை. வெளியீட்டு அணுகுமுறை, உள்ளீட்டு அணுகுமுறை. நாங்கள் முழு நன்மை கோட்பாட்டில் பார்த்த அதே அணுகுமுறைகள். வெளியீட்டு அணுகுமுறையில் நாங்கள் என்ன பார்க்கின்றோம்? 2 நாடுகள் சமமான அளவு உள்ளீடுகளை பயன்படுத்தும் போது எவ்வளவு வெளியீடுகளை பெறலாம். அந்த வெளியீட்டில் உள்ள அமைய செலவை அடிப்படையாக கொண்டு வெளியீட்டு அணுகுமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ உதாரணமாக சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஆகிய 2 நாடுகளும் தலா ஒவ்வொரு ஊழிய அலகை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய கடிகாரம், தொலைக்காட்சி பெட்டி என்பவை பின்வருமாறு. தலா ஒவ்வொரு ஊழிய அலகுக்கான வெளியீடு. சுவிட்சர்லாந்து பாருங்கள், ஒரு ஊழிய அலகுக்கு வெளியீடு செய்யக்கூடிய கடிகாரம் 4, ஜெர்மனி 20. அதே மாதிரி தொலைக்காட்சி பெட்டி எடுத்து பாருங்கள், ஒரு ஊழிய அலகுக்கான வெளியீடு 6, ஜெர்மனி 10. இங்க இந்த ஒப்பீட்டு நன்மையை அடையாளப்படுத்தி இருக்கிறேன், அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த வெளியீட்டை மட்டும் பாருங்கள். இதுல 2 வெளியீட்டிலையும் ஜெர்மனிக்கு முழு நன்மை இருக்கிறது. ஆனால் தொலைக்காட்சி பெட்டி வெளியீட்டில் சுவிட்சர்லாந்துக்கு ஒப்பீட்டு நன்மை இருக்கின்றது. இந்த ஒப்பீட்டு நன்மை எவ்வாறு வந்தது என்பதை நாங்கள் கணித ரீதியாக அளவீடு செய்ய வேண்டும். இதை நாங்கள் அடிப்படையிலிருந்து விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த அளவீட்டை நாங்கள் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்க போகின்றோம். எனவே இந்த முதலாவது அமர்வை இன்னும் ஒரு முறை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நாங்கள் சர்வதேச வர்த்தகம் என்றால் என்ன, சர்வதேச வர்த்தகம் தோற்றமெடுப்பதற்கான அடிப்படை காரணிகள் யாவை, சர்வதேச வர்த்தகத்தினால் நாடொன்றுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, சர்வதேச வர்த்தகத்தினால் நாடொன்றுக்கு ஏற்படக்கூடிய பிரதிகூலங்கள் என்ன, சர்வதேச வர்த்தகத்தில் ஏன் அரசு தலையீடு செய்ய வேண்டும், சுதந்திரமான சர்வதேச வர்த்தகத்துக்கு தடையாக உள்ள காரணிகள் என்ன, பிறகு சர்வதேச வர்த்தக கோட்பாடுகள். இதில் 2 கோட்பாடுகள் நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று முழு நன்மை கோட்பாடு, 2வது ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. அப்ப முழு நன்மை கோட்பாட்டில் நாங்கள் பார்த்தோம் அல்லவா, 2 நாடுகள் சமமான அளவு உள்ளீடுகளை பயன்படுத்தி ஒரே வகையான பொருட்களை உற்பத்தி செய்யும் போது என் நாடு மற்றைய நாட்டை விட கூடிய அளவை உற்பத்தி செய்கிறதோ அந்த உற்பத்தியில் அந்நாடு முழு நன்மையை பெற்றுள்ளது. இதை நாங்கள் 2 முறையில் அளவீடு செய்தோம். ஒன்று காரணி உள்ளீட்டு அணுகுமுறை, 2 காரணி வெளியீட்டு அணுகுமுறை. பிறகு முழு நன்மை கோட்பாட்டின் தோற்றுவாய்கள் தொடர்பாக பார்த்தோம். பிறகு ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு, ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டின் எடுகோள்கள் பார்த்தோம். இனி ஒப்பீட்டு நலனை எவ்வாறு அளவிடுதல் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த முதலாவது அமர்வு முடிவடைகிறது. எனவே மாணவர்களே, 2வது செயல் அமர்வின் போது நாங்கள் இந்த ஒப்பீட்டு நன்மையை எவ்வாறு அளவீடு செய்யலாம் என்பது தொடர்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நான் இதை ஆரம்பத்தில் நான் எடுத்தேன். சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஆகிய 2 நாடுகளும் தலா ஒவ்வொரு ஊழிய அலகை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய கடிகாரம், தொலைக்காட்சி பெட்டிகள் என்பன பின்வருமாறு. நன்றாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. இந்த கணக்கு கட்டாயம் உங்களுக்கு வரும் என்று நான் சொன்னேன். இந்த முறையில் MCQலையும் ஸ்ட்ரக்சர்லையும் கட்டமைப்பு கட்டுரையும் அப்போ பண்டம், கடிகாரம் அல்லவா, தலா ஒவ்வொரு ஊழிய அலகை பயன்படுத்தும் போது கடிகாரம், சுவிட்சர்லாந்து 4 கடிகாரங்களை உற்பத்தி செய்யும் போது ஜெர்மனி 20 கடிகாரங்களை உற்பத்தி செய்கிறது. அதே போன்று தொலைக்காட்சி பெட்டி தலா ஒவ்வொரு ஊழிய அலகை பயன்படுத்தும் போது சுவிட்சர்லாந்து 6 தொலைக்காட்சி பெட்டிகளை உற்பத்தி செய்யும் போது ஜெர்மனி 10 தொலைக்காட்சி பெட்டிகளை உற்பத்தி செய்கிறது. எனவே மாணவர்களே, இந்த 2 உற்பத்தியிலும் ஜெர்மனிக்கு முழு நன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது எக்ஸாம்பிள் சில நேரம் இவ்வாறான ஒரு அட்டவணையை தந்து போட்டுட்டு
பல்வேறு வினாக்கள்ல கேட்பான். இரு பொருள் உற்பத்தியிலும் எந்நாடு முழு நன்மையை பெற்றுள்ளது. அப்ப விட ஜெர்மனி என்றால் 2 பொருளையும் சுவிட்சர்லாந்தை விட குறைந்த உள்ளீடுகளை வச்சு ஜெர்மன் உற்பத்தி செய்கின்றது. பிறகு கேட்பாங்க அல்லவா என்ன கடிகாரம் உற்பத்தியில் எந்த நாட்டுக்கு ஒப்பீட்டு நன்மை காணப்படுகிறது. அப்ப கடிகார உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மை ஜெர்மனிக்கு காணப்படுகிறது. அதே போன்று தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மை சுவிட்சர்லாந்துக்கு காணப்படுகிறது. அப்ப இது எப்படி வந்தது? அங்கதான் நாங்கள் இந்த அமைய செலவை அளவீடு செய்கின்றோம். அப்போ ஒப்பீட்டு நன்மையை தீர்மானிப்பது அமைய செலவு என்று நான் கூறினேன். எனவே நாங்கள் அமைய செலவின் அடிப்படையில் எவ்வாறு ஒப்பீட்டு நன்மையை அளவிடலாம் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இங்க 2 பெட்டிகள் இருக்கின்றன. முதலாவது ஒரு அலகு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு, ஒரு அலகு கை கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு இங்க இருக்கின்றது. ஒரு அலகு தொலைக்காட்சி பெட்டி உற்பத்திக்கான அமைய செலவு இங்க இருக்கின்றது. முதலாவது இந்த அட்டவணையை நன்கு கவனியுங்கள். ஒரு அலகு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு சுவிட்சர்லாந்து, தொலைக்காட்சி பெட்டி அதன் கீழ் கடிகாரம். எப்பொழுதுமே நாங்கள் கடிகாரத்துக்கு அமைய செலவு காணும் போது நாங்கள் முதலாவது தேர்ச்சி மட்டத்தில் படித்திருக்கின்றோம். தொலைக்காட்சி பெட்டி மேல என்ன டெல்டா தொலைக்காட்சி பெட்டியின் கீழ் டெல்டா கடிகாரம் என்று ஒரே பொருள் என்பதனால நாங்கள் டெல்டா போட தேவையில்லை. இது நாங்கள் தேர்ச்சி மட்டம் 1 படிச்சிருக்கிறோம். எனவே சுவிட்சர்லாந்து ஒரு கடிகாரத்துக்கான உற்பத்திக்கான அமைய செலவு, தொலைக்காட்சி பெட்டி அதன் கீழ் கடிகாரம். அப்ப அட்டவணையில பாருங்கள், சுவிட்சர்லாந்துக்கு தொலைக்காட்சி பெட்டி 6, கடிகாரம் 4. 6 4ஆல பிரிச்சால் 1.5 டிவி. எனவே முடிவு சுவிட்சர்லாந்துக்கு ஒரு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு 1.5 தொலைக்காட்சி பெட்டி, 1.5 டிவி. 2வது ஜெர்மனி, இந்த இருக்குது ஜெர்மனி. ஒரு கடிகாரத்துக்கான அமைய செலவு வரும் தொலைக்காட்சி பெட்டி அதன் கீழ் கடிகாரம். அப்ப தொலைக்காட்சி பெட்டி 10, கடிகாரம் 20. அப்ப ஜெர்மனி ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கான ஜெர்மனி ஒரு கடிகாரத்துக்கான அமைய செலவு தொலைக்காட்சி பெட்டியின் கீழ் கடிகாரம் 10 கீழ் 20 0.5 டிவி. இந்த முடிவை கவனித்துக் கொள்ளும் பிள்ளை. சுவிட்சர்லாந்து ஒரு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு 0.5 டிவி. ஜெர்மனி ஒரு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு 0.5 டிவி. சுவிட்சர்லாந்து 1.5 டிவி, ஜெர்மனி 0.5 டிவி. இது இந்த 2 நாடுகளுக்கும் ஒரு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு. அட்டவணையை பார்த்தால் நீங்களே இந்த கணக்கை செய்து பார்க்கலாம். பிறகு ஒரு அலகு தொலைக்காட்சி பெட்டி உற்பத்திக்கான அமைய செலவு சுவிட்சர்லாந்து. அப்ப சுவிட்சர்லாந்துக்கு தொலைக்காட்சி பெட்டிக்கு அமைய செலவு காண்றால் கடிகாரம் அதன் கீழ் தொலைக்காட்சி பெட்டி. அப்ப கடிகாரம் எடுத்து பாருங்கள், 4, தொலைக்காட்சி பெட்டி 6, 4 கீழ் 6 என்றால் 0.67 விட. நீங்க 4 6ஆல பிரிச்சிங்க என்றால் 0.67. பிறகு ஜெர்மனி ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கான அமைய செலவு கடிகாரம் அதன் கீழ் தொலைக்காட்சி பெட்டி. ஜெர்மனி எடுத்து பாருங்கள், கடிகாரம் 20, தொலைக்காட்சி பெட்டி 10. 20 கீழ் 10 என்றால் 2. அப்ப இந்த அட்டவணையை மாணவர்கள் மிக கவனமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டும். திருப்பியும் கூறுகிறேன், அமைய செலவை நாங்கள் இங்கு அளவீடு செய்திருக்கின்றோம். ஒரு அலகு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு சுவிட்சர்லாந்துக்கு 0.5 டிவி, ஜெர்மனிக்கு சுவிட்சர்லாந்துக்கு 1.5 டிவி, மன்னிக்க வேண்டும், ஜெர்மனி 0.5 டிவி. அதே போன்று ஒரு அலகு தொலைக்காட்சி பெட்டிக்கான அமைய செலவு சுவிட்சர்லாந்து 0.67 கடிகாரம், ஜெர்மனி 2 கடிகாரம். அப்ப இதுல ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு அலகு கடிகார உற்பத்திக்கான அமைய செலவு சுவிட்சர்லாந்தை விட ஜெர்மனுக்கு குறைவா இருக்கிறது. சுவிட்சர்லாந்துக்கு 1.5, ஜெர்மனுக்கு 0.5. அதே போன்று ஒரு அலகு தொலைக்காட்சி பெட்டிக்கான அமைய செலவு ஜெர்மனியை விட சுவிட்சர்லாந்துக்கு குறைவா இருக்கின்றது. ஜெர்மனிக்கு 2 கடிகாரம், சுவிட்சர்லாந்துக்கு 0.67 கடிகாரம். அப்ப இந்த அமைய செலவு அளவீடு செய்வது முக்கியம். இதன்படி இறுதி முடிவு என்ன? கடிகார உற்பத்தியில ஜெர்மனுக்கு அமைய செலவு குறைவு, அதே போன்று தொலைக்காட்சி பெட்டி உற்பத்தியில சுவிட்சர்லாந்துக்கு அமைய செலவு குறைவு. எனவே ஜெர்மனி கடிகாரத்தையும் சுவிட்சர்லாந்து
தொலைக்காட்சி பெட்டியையும் உற்பத்தி செய்வது இந்த 2 நாடுகளுக்கும் ஒப்பீட்டு நலனுடையது என்று முடிவெடுக்கிறோம். இதனைத் தொடர்ந்து ஒப்பீட்டு நலனிலான வர்த்தகம் நடைபெறும். இதை நாங்கள் எவ்வாறு இந்த வர்த்தகம் இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் அடுத்து வரும் விரிவுரையின் போது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.